இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்குறீங்களா? மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு முக்கியமான காரியம் சொல்லுகிறார். இந்த பகுதியை வாசிக்கும் போது கவலைப்படாதருங்கள் என்று அடிக்கடி சொல்லுகிறார். உணவை குறித்து கவலைப்படாதுங்க, உடையை குறித்து கவலைப்படாதுங்க, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதுங்க. ஏதோ ஒரு கவலை உள்ளத்தில் இருக்குல்ல, ஏதோ ஒரு தேவை குறித்த கவலை, நாளைக்கு என்ன பண்ணுறது, இதுக்கு என்ன செய்கிறது, அதுக்கு என்ன செய்கிறதுன்னு இப்படி சில தேவைகள், சில பிரச்சனைகள் நம்மை பாதித்து கவலை கொண்டு வருது. இயேசு சொல்றார், கவலைப்படாதுங்க. கவலைப்படாமல் எப்படிங்க இருக்க முடியும்? இதெல்லாம் காரியம்லாம் இருக்குதுன்னா உங்களுக்காக கவலைப்பட ஒருவர் இருக்கிறார், பரமபிதா. அவர் உங்கள் மீது கவலைப்படுகிற அக்கறை உள்ள ஒரு தேவன். உங்களை போஷிக்கணும், உடுத்து வைக்கணும், உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களை தேவைகளை சந்திக்கணும் அவருக்கு தெரியும். அதனால நீங்க என்ன செய்யணும்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும். ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. நான் பரலோக ராஜ்யம் அதை நாடுங்க. நான் இந்த மரணத்திற்கு பிறகு நித்திய காலமாய் வாழப்போது பரலோகத்தில். இந்த பூமியில் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம், அவ்வளோதான் வாழ்க்கை. ஆனால் பரலோகத்தில் தான் நித்திய காலமாய் நம்ம வாழ போகிறோம். ஆண்டாண்டு காலமாய் லட்சமான ஆண்டுகளாக அழியாத இந்த வாழ்வு, அது கொடுக்கத்தான் இயேசு உலகத்தில் வந்தார். இயேசு சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்து அவர் தான் வந்து உயிர்த்தெழுதலின் முதற் பலனானார். நாமும் இயேசுவை தேடி முதலாவது அவருடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாக மாறிட்டா மரணத்திற்கு பிறகு ஒரு மகிமையான சரீரம் இயேசுடைய வருகைக்கு பிறகு நமக்கு கொடுக்கப்பட்டு இயேசுவோட நித்திய காலமாய் வாழுவோம். அதைத்தான் தேட சொல்லுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. பரலோக ராஜ்யத்தில் ஒரு பெரிய புஸ்தகம் இருக்கிறது, ஜீவ புஸ்தகம். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படும் போது நம்முடைய பெயர் அதில் எழுதப்படும். அப்படி எழுதப்பட்டவங்க மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தில் செல்ல முடியும். அதைத்தான் ஆண்டு சொல்லுகிறார், அந்த ராஜ்யத்தை தேடுங்க, அதில் உங்களுடைய பெயர் இருக்கிறதா என்பதில் கவனம் செலுத்துங்க, மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்றார். மற்ற ஒன்று குறித்து கவலைப்பட, எல்லாமே உங்களுக்கு தரப்படும். அப்போ என்ன, அதுதான் ஆண்டவர் சொல்ற வார்த்தை. அப்போ நீங்கள் எதை குறித்து கவலைப்படணும்? நான் ரட்சிக்கப்படணும், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணும், அதை குறித்து தான் கவலைப்படணும். வேற ஒன்று குறித்து கவலைப்படாதுங்க. இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தருவார்.